ஆடை அணிவது. ஹதீஸ் மா அஸ்ஃபல மினல் காபைனி மினல் இஸாரி ஃபின்னார், யாருடைய ஆடை அவருடைய கரண்டைக்கு கீழால செல்லுகின்றதோ அந்த இடம் நரகத்துக்குத்தான் சொந்தம். மா அஸ்ஃபல மினல் காபைனி மினல் இஸாரி ஃபின்னார், யாருடைய ஆடையில கரண்டைக்கு கீழால போகுதோ அந்த இடம் நரகத்துக்குத்தான் சொந்தம். இது நபி அவருடைய முதலாவது ஹதீஸ். இரண்டாவது தெளிவான ஹதீஸ், ஸலாஸத்துல் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மூன்று பேர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடன் அல்லாஹ் கியாமனால பேசவும் மாட்டான், அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்குது. ஹதரத் அபூதர் கேட்டாங்க, ஹாபு வ ஹஸிரு, அப்படியாப்பட்ட மூணு பேர் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள், எவ்வளவு பெரிய நஷ்டம் அடைந்தவர்கள். மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த மூணு பேரும் யாரு? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அல் முஸ்பில், எவர் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழால் ஒடுக்கிறாரோ, அதே மாதிரி வல் முன்ஃபிகு ஸிலாத்தஹு பில் ஹலஃபில் காதிப், பொய் சத்தியத்தை கொண்டு எவர் தன்னுடைய சாமான விற்கிறாரோ. மூணாவது வல் மன்னான், சொல்லி காட்டுகின்றாரோ, ஜகாத் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது, சதகா கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது, அப்படி சொல்லி காட்டினா அவருடைய அமல் வீணா போயிடும். இந்த மூணு பேர்களை கியாமத் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இது இரண்டாவது ஹதீஸ். மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹோர்களே, மூணாவது நபி அவங்க சொன்னாங்க, அல் இஸ்பால், கரண்டைக்கு கீழால உடுப்பது என்பது வெறும் சாரமும் இந்த பைஜாமாவும் மாத்திரமல்ல. அல் இஸ்பாலு ஃபில் இஸாரி வல் கமீஸி வல் இமாமா, அதாவது கரண்டைக்கு கீழால் உடுப்பது கூடாது என்பது அது சாரமாக இருக்கலாம், அல்லது மேலே போடக்கூடிய அந்த மேல் ஆடையாக இருக்கலாம், அல்லது உங்களோட தலைப்பாகையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி கரண்டைக்கு கீழால் உடுப்பதற்கு அனுமதி இல்லை, உங்களோட சொக்ஸ தவிர. மூணாவது ஹதீஸ். நாலாவது ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆடை கரண்டைக்கு கீழால வந்துருச்சு. நபி அவங்க சொன்னாங்க, இர்ஃபா இஸாரக, உங்களோட சாரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. நான் உயர்த்தினேன். நபி அவங்க சொன்னாங்க, இன்னும் உயர்த்துங்க. நான் இன்னும் உயர்த்தினேன். கேட்டாங்க, எது வரைக்கும் நீங்க உயர்த்தீங்க? சொன்னாங்க, என்னுடைய கெண்டை கால் வரைக்கும் நான் உயர்த்தி கொண்டேன். கரண்டை காலுக்கு மேலால் உள்ள ஒரு சதை பகுதி இருக்கும், அது கெண்டை கால், அது வரைக்கும் நான் உயர்த்தி கொண்டேன். நபி அவங்க சொன்னாங்க, அந்த கெண்டை காலுக்கு கீழால கரண்டைக்கு மேலால அந்த நடுப்பகுதி வரைக்கும் உங்களுக்கு அனுமதி இருக்குது, ஆனா கரண்டைக்கு கீழால போன உங்களுக்கு அனுமதி இல்ல. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க அன்பு சொந்ததிலிருந்து கரண்டைக்கு கீழால என்னுடைய ஆடை வருவதிலிருந்து நான் மௌத்தாகிற வரைக்கும் கவனமா தான் இருந்தேன். இது நாலாவது ஹதீஸ். ஐந்தாவது ஹதீஸ் ஹதரத் உமர் இப்னு கத்தாப், புகாரியில வருது. அங்க அந்த மரண வேதையில சக்கராத் வருத்தத்தில இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு அடிமை வாராங்க, வந்து ஹதரத் உமருக்கு சோஃபனம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம், நீங்க ஹரம் ஷரீஃபுக்குள்ள ஷஹீத் ஆகிட்டீங்க, நபியுடைய அந்த இடத்துல ஊர்ல அடங்க போறீங்க, உங்களுடைய பாக்கியம் உண்டு போய் கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்து ஹதரத் உமர் கூப்பிட்டாங்க, வர சொன்னாங்க. வர சொன்னோட சொன்னாங்க, என்னுடைய சகோதரனே, இர்ஃபா தௌபக், உங்களோட ஆடைய கரண்டைக்கு மேலால உயர்த்தி கொள்ளுங்க. இப்படி நீங்க உயர்த்தீங்க, அது உங்களோட ரப்ப நீங்க மிகவும் பயப்படக்கூடியவராக ஆக்கிடுவீங்க. உங்களோட ஆடையும் சுத்தம் உள்ளதாக இருக்கலாம். அல்லாஹ் நீங்க ரொம்பவும் பயப்படுறவராக இருப்பீங்க, உங்களோட ஆடைக்கு அதை ரொம்ப ஒரு தூய்மையை கொடுத்து விடும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் நபி அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ் ஒரு ஹுரைம் இப்னுல் அஸதிய பத்தி சொல்றாங்க. ஹுரைம் நல்ல மனிதர், ஹுரைம் அல் அஸதி நல்ல மனிதர், ஆனா அவர்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது, அது சரியில்லை. லௌலா தூலு ஜும்மத்திஹி வைஸ்பாலு இஸாரிஹி, அவர் அவருடைய முடிய நல்லா வளர்த்திருக்கிறாரு, அவருடைய சாரத்தை கரண்டைக்கு கீழால் ஒடுத்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த ரெண்டும் இல்லாதே ஹுரைமுல் அஸதி மிகவும் நல்ல மனிதர். இப்பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்டு தன் தாமதம் உடனடியாக கத்தி எடுக்கிறாரு. அவருடைய காது சொனை வரைக்கும் தலைமுடிய வெட்டிட்டு அவருடைய கால் கரண்டைக்கு கீழால் உள்ள பகுதியை வெட்டிட்டு கரண்டைக்கு மேலால் ஆக்கிக் கொள்கின்றார். இது 7வது ஹதீஸ். 8வது ஹதீஸ நாங்க பார்த்துக் கொள்ளலாம். ஷமாயில் திர்மிதின்னு சொல்லக்கூடிய அந்த கிதாபுல ஒரு ஹதீஸ் வந்து இருக்குது. உபைதா இப்னு காலித்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கூறுகின்றார், நான் மதீனாவுல நடந்து கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு பின்னால யாரோ ஒரு ஆள் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், இர்ஃபா இஸாரக், உங்களோட சாரத்தை நீங்க உசத்திக்கோங்க சொல்றாரு. நான் திரும்பி பார்த்தேன், பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சாரத்துடைய கீழ் பகுதியில் ஒரு டிசைன் இருக்குது, கருப்பும் வெள்ளையும் கலந்த கோடுகள் போடப்பட்டிருக்குது, இதை நான் வெட்டிட்டு அந்த டிசைன் இல்லாம போய்த்திருமே. அப்ப நபியவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, அமால கஃபிய உஸ்வா, அமால கஃபிய உஸ்வா, என்னுடைய ஆடையில உங்களுக்கு ஒரு
முன்மாதிரி இல்லையா? நான் உடுக்கக்கூடிய ஆடை உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? அவர் சொல்றாரு, நான் நபி அவர்களை பார்த்தேன், நபியுடைய ஆடை கரண்டைக்கு மேலால் இருந்தது. ஒரு உதாரணத்திற்கு ஒரு 7-8 ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் என்ன? மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா, யாரு பெருமையின் காரணமாக தன்னுடைய ஆடையை கீழே இழுத்து கொண்டு போவாரோ, லம் யன்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, கியாம நாளையில அவனை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஹதீஸ்கள் கரண்டைக்கு கீழால உடுப்பது கூடாது என்று இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் எடுத்துக்கொண்டு எந்த பெருமை இல்ல, அதனால் நான் உடுக்கிறேன், ஒன்று ஹராம் என்று தேற்றுக்கொள்ளணும். உங்களால செய்ய முடியல பரவாயில்லை, ஆனா நாங்க செய்யறதுக்கு ஆதாரம் இன்னதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது, குர்ஆன் ஆதாரம் இருக்குது, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கின்ற முடியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆனா ஆண்களுக்குத்தான் இது. ஆண்கள் கரண்டைக்கு கீழால் உடுக்க இயலாது, ஆண்கள் கரண்டைக்கு மேலால் உடுக்கணும். இதற்கு நேர் மாற்றமா பெண்கள். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்க இந்த கரண்டைக்கு கீழால் உள்ள ஹதீஸ்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த வேளையில ஹஜ்ரத் உம்மு சலமா கேட்டா, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா பெண்களுடைய ஆடை என்ன? நபி அவங்க சொன்னாங்க, துர்ஹீன திராஅன், அவர்கள் அந்த கண்டைக்காலுக்கு கீழால இன்னும் ஒரு ஜான கூட்டிக் கொள்வாங்க. ஒரு ஜான் கிட்டத்தட்ட 6 அடி இருக்கும். சொன்னாங்க, இதன் தன் கஷிபாக்கதாமோகன்ன, அந்த வேளையில அவங்களோட பாதங்கள் வெளியில தெரியுமே யா ரசூலல்லாஹ். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இன்னும் ஒரு திரா, இன்னும் ஒரு ஜான கூட்டிக் கொள்ளுங்க, கிட்டத்தட்ட கெண்டைக்காலுக்கு கீழால சுமார் 2 ஜான், 1 அடியுடைய அளவுக்கு பெண்களுக்கு கூட்டுவதற்கு இஸ்லாத்துல அனுமதி. ஆனா அல்லாஹ் காப்பாத்தணும். இன்றைக்கு ஆண்கள் பணிச்சு கொடுக்கிறாங்க, பெண்கள் உயர்த்தி கொடுக்கிறாங்க. ஷரியத்துடைய சட்டம், பெண்கள் நல்ல முறையில் அவர்கள் பணிச்சு கொடுக்கணும், ஆண்கள் கரண்டைக்கு மேலால் உடுத்துக் கொள்ளணும்.